back to Amma வீடு after a month. Kind of. Good afternoon. அவ டிவி பார்த்துட்டு இருந்தா, நான் வந்துட்டேன். எங்க அம்மா வீட்டுல புது ஃபேன் பாருங்க, இப்படி காத்து அப்படி பறக்கு. எப்படி இருக்கு? இங்க மாட்டு இதுல இங்க எங்கேயாவது நைட்டு பாரு. சப்போஸ் பொங்கி இருந்து அப்ப உள்ள வச்சு ஒரு மாவை உள்ள வச்சு இங்க பாருங்க. எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்தேன்னா தோசை மாவு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. எங்க அம்மா இதை சொல்லாதுன்னு சொல்லி இதுல என்ன இருக்குமா எனக்கு, நீ வாரம் வாரம் தோசை மாவு அரைச்சு தர, கேட்காமலே அரைச்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா? அதான் அம்மா. அதுவும் ஒரு குட்டம் நிறைய. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் பேக் டு ரொட்டீன் வந்தாச்சா? ஸ்கூல் ஓப்பன் ஆயாச்சு. நானுமே வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் ட்ரிப்புக்கு அப்புறம் ஸ்லோவாக பேக் டு ரொட்டீன் வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்து நான் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அன்பாக்சிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி பேக்கேஜ் பிரிச்சாச்சு. இண்டஸ் வேலியில் வந்து நம்ம சவுத் இந்தியன் கிச்சனுக்கு தேவையான 2 எசென்ஷியல்ஸ் அனுப்பியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லைங்க, தவா தான். ஸோ வந்து காஸ்ட் அயர்ன் தவா உங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தவா நீங்கள் நான்ஸ்டிக் சூஸ் பண்ணுறதை விட காஸ்ட் அயர்ன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, சதீஷ் பேக் கேமரால இருந்து சிரிப்பு கணிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் சிரிச்சேன். ஸோ காஸ்ட் அயர்ன் தவா வந்து நம்ம லிட்ரலி டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தவா வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், வருஷத்துக்கு வரணும். அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சாய்ஸ் காஸ்ட் அயர்ன். காஸ்ட் அயர்ன் ஆல்ரெடி இவங்க கிட்ட உள்ளது வந்து இங்கே காணிட்டா ப்ரீ சீசன்டு. இப்போ உள்ள மாடல் பாருங்க, எனக்கு இந்த மாடல் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எவ்வளோ எலிகண்டாக ஒரு உடன் ஹேண்டில் ஓடி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதோட சைஸு 28.2 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். பயங்கர ஹெவி. காஸ்ட் அயர்னில் ஒரு இது என்னன்னா, இந்த இவங்களோட இதில் வந்து ப்ரீ சீசன். ஸோ நீங்கள் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அதை சீசனிங் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, நல்லா வாஷ் பண்ணிட்டு டைரெக்டாக குக் பண்ணணும். இந்த தவா பாருங்க, நல்ல உங்களுக்கு ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு, பெரிய நெய் தோசை அதெல்லாம் போடணும்னு வைங்களேன். 30 சென்டிமீட்டர் ப்ரீ சீசன்டு காஸ்ட் அயர்ன் தவா. இது வந்து இந்த மாதிரி மாடல், நல்ல ஃப்ளாட்டு, லைக் தட்டையாட்டு. ஸோ தட்டையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா உங்களோட தோசை நெய் ரோஸ்ட் ஏதாவது போடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டனாக ஈவன் கலர் வரும். இப்போ இந்த 2 தவாலையும் நான் உங்களுக்கு தோசை தான் ஊற்றி காணிக்க போகிறேன். பிகாஸ் இது ஆப்வியஸ்லி நம்ம தோசைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த தவா நீங்கள் வந்து ஒரு ஹை சைடு இருக்குது, இந்த சைடு பாருங்கள் லேசாக இப்படி எலும்பி வருது. அதனால நீங்கள் இது வந்து ரவை தோசைக்கு, ஊத்தப்பம், மீன் பொரிக்கிறதுக்கு எதுக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதில் வந்து தோசை ஊற்றி காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தவா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், எங்களோட இந்த ட்ராயர் ஃபுல்லாகவே அவங்களோட கடாய், என்னோட எவ்ரிடே குக்வேர் இவங்களோட குக்வேர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த குக்வேர் அவங்களோட தான். வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஐ திங்க் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ 2 தவாவையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க, ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, குவிக் காட்டு, தக்காளி, பூண்டு, சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன பீஸ் புளி வச்சு அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு தாளித்து அதை நல்லா தண்ணியாக வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஓகே, தோசை ஊற்றி எண்ணெயும் மேலே ஊற்றியாச்சுங்க. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வரணும் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முருகலை வரும். ஸோ இதை திருப்பி போட மாட்டோம், இதை ரோஸ்ட் மாதிரி தான் எடுக்க போகிறோம். அதனால் நின்று வேகட்டும், மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க.
ஸோ காஸ்ட் அயர்ன் வந்து ப்ரீ சீசன்டாக இருந்தாலும் உங்களுக்கு தோசை வந்து நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் ஹீட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கல் சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை ஒட்டும். அதனால் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பாலமாக இலகி வருதுன்னு பாருங்கள். அப்படி பாலமாக வந்துடுச்சு. எந்த வித சீசனிங்குமே பண்ணாமல் எப்படி சூப்பராக ரோஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, நம்மளோட தண்ணி தக்காளி சட்னி சூப்பர். நம்மளோட பெரிய 30 சென்டிமீட்டர் தோசை தவாவில் பாருங்கள், நல்லா பெரிய ரோஸ்ட்டாக நீங்கள் ஊற்றலாம். ஸோ இது நல்லா முறுக்கிடுச்சு. இதுவுமே ப்ரீ சீசன்டுனால உங்களுக்கு எந்த மாதிரி அழகாக வருது பாருங்கள். நம்ம ஸ்க்ரேப்பே பண்ண தேவையில்ல, அப்படியே அது இலகி வந்துடும். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அகேன் நான் என்னோட கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணுறேன். கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னாச்சு? மகாக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இல்லைன்னா வளரியே. ஆமாம், மகா வளருக. அவள் ஸ்கின் எல்லாம் பீவாக. நீ போர்ட் மானிட்டர், அவ லைன் மானிட்டர். இங்கே பேர் நிற்கிது பேர். மங்கி மங்கி அப்பா எங்கே போயிருக்கா? அப்பா எங்களோட ஃபேவரட் சமோசா வாங்க போயிருக்கா. இந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு சமோசா இந்த மகிக்கிட்டி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி சமோசா சாப்பிட்டுருக்கீங்களான்னே எனக்கு தெரியலங்க. வரவள்ளி கிழங்கு ஒண்ணு எடுக்கல. What did you say? What did you say? நீ அப்படி இருந்த, நான் ஒன்னும் எடுக்கவே இல்லை. எப்படி மகி பேசுக பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மரவள்ளி கிழங்க துருவி ஒரு ஸ்பைஸ் எல்லாம் போட்டு அதை சாட்டே பண்ணி சமோசாக்குள்ளாடி உருளைக்கிழங்குக்கு பதில் மரவள்ளி கிழங்கு ஸ்டஃப் பண்ணுவாங்க. அது நாகர்கோயில் ஸ்பெஷல். இங்கேயுமே எல்லா கடையில தான் கிடைக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அந்த சமோசா. என்னோட சும்மா இருங்க, என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஸ்நாக் வந்து அதுதான். ஸோ அது வந்து சதீஷ் வாங்க போயிருக்காங்க. எனக்கு அதை நினைச்சாலே நாக்கு ஊரு. செல் வந்துடுச்சு வீட்டில். மங்கி சூப்பர். வீட்டுக்கு போலாம். அடியா விசாரிச்சுட்டியா எல்லாம்? ஐயா ஜாலி. ஐ நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. 8-9 மணிக்கு மேல எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாம். நைட்டா காலையிலயா? காலையிலயா? ஐ ஜாலி. எங்களோட கரண்ட் ஃபேவரட் சாங் இதுதாங்க. சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். காப்பிரைட் வருமானு தெரியல, பட் நான் உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் மட்டும் காணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட கரண்ட் ஃபேவரட் சாங். மகாப்பே ஓப்பன் பண்ணுவியாடா? கேட்டு பாருங்க. ப்ளூமிங் சீசன் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பூவாக பூத்துருக்கு. எங்கள் வீட்லேயே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? அதான் மகா சொன்னேன், இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருக்கான். எல்லா பூச்செடியிலையும் ஒரே பூ தான். பூக்கள் அழகாக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் வந்து குக்கும்பர் சாண்ட்விச்சஸ் பண்ண போகிறேங்க. ஸோ ஒரு சாலட் குக்கும்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்லைசரில் பண்ணுறேன். நீங்கள் கத்தியை வச்சு கூட தின்னாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து சாண்ட்விச்சில் வைக்கும்போது கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. க்ரீம் சீஸ் இல்லாட்டி சீஸ் ஸ்ப்ரெட். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பிரிட்டானியாவோட சீஸ் ஸ்ப்ரெட், ப்ளெயின் சீஸ் ஸ்ப்ரெட் தான். நீங்கள் ஃப்ளேவர் ஏதாவது வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது க்ரீம் சீஸ்லேயுமே நல்லாயிருக்கும், பட் சீஸ் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். இதை வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் அப்ளை பண்ணணும், இந்த பக்கமும் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட குக்கும்பர் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது தின்னாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் எந்த சீசனிங் வேணாலும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த டூக்கா இப்படிங்கிற ஒரு சீசனிங் இருக்குங்க. இது நான் வந்து ட்ரிப்பில் வாங்கினது. எந்த ட்ரிப்புன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதில் வந்து எள்ளு, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அந்த மாதிரி நிறைய சீசனிங் இருக்கும். இந்த சீசனிங் பிளெண்ட் வந்து நீங்களே பண்ணலாம். ஸோ இந்த நேமை பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா ஒரு சீசனிங் பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் சால்ட்டு, பெப்பர் அதுவே போதும், நல்லாயிருக்கும். இல்லாட்டி இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சுன்னா அது. இது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா, எள்ளெல்லாம் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சாண்ட்விச்சுக்கு டாப்பிங்கில் எக்குக்கு மேலெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சிம்பிள் குக்கும்பர் சாண்ட்விச். ஸோ இதை நீங்கள் வந்து க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணலாம், பண்ணாமல் கூட விடலாம். நான் வந்து இதை ஃபிங்கர் சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து க்ரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, க்ரஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபிங்கர் சாண்ட்விச்சஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த குக்கும்பரை ஸ்லைஸாக கட் பண்ணது இதனால தான், ரொம்ப தின்னாக கட் பண்ணது எதனாலனா, இப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே கலண்டு போகாது, உள்ளே வந்து நல்லா ஃபிட்டடாக இருக்கும். ஓகே, சரிங்க, பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்மளோட குக்கும்பர் சாண்ட்விச்சஸ். குக்கும்பர் சாண்ட்விச்சஸ் வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் அது ஆக்சுவலி பிரிட்டனில் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டீ டைம்னு சொல்லுவாங்க, அதில் டீ கூட வந்து சர்வ் பண்ணுறதுல ரொம்ப 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 பாப்புலரான ஒரு சாண்ட்விச். ஓகே, இங்கே பாருங்க நம்மளோட க்யூக் ஃபிங்கர் சாண்ட்விச்சஸ் ரெடி. ஸோ டீ டைமுக்கு குட்டீஸ்க்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குக்கு ஏற்ற ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரலான வீடியோ பார்த்தேங்க. சில வீடியோ தான் நமக்கு உடனே ட்ரை பண்ணணும்னு தோணும். அதில் ஒன்று இது, உங்கள் வீடு வந்து தெய்வீகமாக மணக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு டிப்பு போட்டிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி அவங்களோட பேஜ் பேர்லாம் மறந்துட்டுங்க, சும்மா ரேண்டமாக நமக்கு வரும்ல, அப்படி வந்தது. ஸோ என்னவான்னா பன்னீர், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு எசன்ஸ். நான் வந்து இது என்ன ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு தெரியல, பட் நல்லா வந்து சாட்ஜிபிட்டில் கேட்கும்போது வந்து விபூதியெல்லாம் போட சொல்லிச்சு. விபூதியா? விபூதி எனக்கு தெரியல எப்படின்னு. ஜவ்வாது கொஞ்சோண்டு பிடி, நான் எனக்கு வேண்டாம். ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அது இவ்வளோத்தையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கலந்து நம்ம இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிடுவோம். எதில் கலக்க போகிறேன்? ஒரு பாத்திரம் ஏதாவது பொடிச்சு போட முடியல, அதுலேயே டேரெக்டாக அந்த இதுலேயே போட்டுடலாம். இப்போ ஆத்திரத்துலலாம் போடாது, அந்த ஸ்மெல்லு போகாதுல்ல. இந்த எது இங்கே பாருங்க, இது ஒரு மேட்ரு என்னென்னா, இது எல்லாமே லிக்விட். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு குளுக்குனா முடிஞ்சு, கரெக்டாக. ஆனால் சதீஷ் அப்படி பண்ண மாட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் தான் பண்ணுவோம். எங்கே போனோம் வரல, நாங்கள் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் தான் பண்ணுவோம், பொறுமையாக இருந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம், அப்படி தானே? இது எல்லாத்தையும் நம்மன்னா இது ஒரு பாட்டிலில் ஊற்றி குளிக்கிடுவோம், அப்படி தானே? ஆனால் சதீஷ் அப்படி இல்லை. நான் உங்களுக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீ அவ்வளோ பாட்டிலையும் கலந்துரு. ஆமாம், எசன்ஸ் அவ்வளோ கூட தேவையில்லை. எசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்து ஊற்றிக்கலாம். அந்த பாத்திரத்துலேயே விடப்படாது, பத்துமா? நில்லுடே, தாரேன் இல்லை, இதுலேயே சரி விடு, ஒன்றும் இல்லை, இது எல்லாமே எடிபிள் தானே. சரி, இது ஓகேயா?
விடு ஃபாஸ்ட்டாக விடுங்க. கழுவ வேண்டாமா? ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே கலக்க போகிறோங்க. பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போதும்னா இது ரொம்ப ஸ்ட்ராங். ஹலோ போதும், பவுடர் பண்ணி போட்டு. ஓகே, சதீஷ் இஸ் ஷோயிங் ஆஃப் ஹிஸ் போதுமா? எவ்வளோ போதும்ப்பா. நம்ம மணத்தி பார்த்துட்டு போட்டுக்கலாம். அது பச்சை கற்பூரம் வந்து பொடிச்சாலே அந்த மனம் வந்துட்டு ஏன்னா ஏன் தெரியுமா உனக்கு, கோயில் பொங்கல் சர்க்கரை பொங்கல்லாம் பச்சை கற்பூரம் தான் போடுவாங்க. பொங்கல் தம்பி பொங்கல். ஜவ்வாது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். நிறைய பேத்துக்கு ஜவ்வாது மனம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட நமக்கு மனத்துக்கு எனக்கு. ஆனால் ஜவ்வாது மனம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துவாங்க. ஆஹா, என்ன ஒரு மனம் எம்மா. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஆனால் பயங்கர ஸ்ட்ராங். எனக்கு பன்னீர் மனமும் பிடிக்கும். ஆஹா, இந்த டிகாஷனே என்ன ஒரு மனம். எடுத்து குடிச்சிடலாம் போல இருக்கு. அதே அந்த ஆயில் மேல சதீஷ் வந்து இதுல ஒரு மூடி ஊத்திட்டு தான் மிச்சம் உள்ள பன்னீரை விடுவாங்களாம். சரி, ஒரு மணிக்கூர் ஆயாச்சு. அது கடையில் 1 மணிக்கூரா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே இதுதானே ஸ்ப்ரே பாட்டிலாண்ணா கனி. ஓகேங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வேண்டாம்டா, அது இதாக இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 2 hours எங்களோட மேஜிக் டிகாஷன் ரெடிங்க. நாங்கள் இந்த பாட்டிலே ஊற்றி வச்சுட்டோம். ஆனால் என்ன மனம். என் கையில் ஸ்ப்ரே பண்ண. எஸ், போதும். சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளாகுக்கு ஒரு ரெசிபி ஷூட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது இன்ஸ்டாகிராமுக்கும் போடுவேன், ரீல்லையும் ஷார்ட்ஸ்லேயும் வந்துடும். பட் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் போய் பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் அப்படி இருக்கும். 7 கப் பர்ஃபி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேம் கப்பில் மெஷர் பண்ணணும். அளவு தான் மெயின். இது மறக்கவே முடியாது. அதாவது இப்போ நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கலாம், 1 கப் எந்த பவுலில் வேணாலும் நிறுத்துக்கலாம். சேம் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 கப் நெய், 1 கப் பால், 1 கப் தேங்காய், 3 கப்பு சுகர். இதுதான் அளவுங்க. இந்த அளவில் நீங்கள் பாகு பதம் எதுவுமே எடுக்க தேவையில்லை, ஒன்றா போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதோட ரெசிபி அகேன் உங்களுக்கு ரீலில் வரும், ஷார்ட்ஸில் வரும், என்னோட பிளாகில் இருக்குது. 7 கப் பர்ஃபின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 7 கப் பர்ஃபி கேக் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது கூல் ஆகினதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். ஸோ அது கூல் ஆகிறதுக்கு வேண்டி வெயிட்டிங். ரொம்ப ஈஸி. அண்ட் அகேன் இந்த ரெசிபி yummy tummy aarthi.com இருக்குது.